வைசாக மாதம் என்றழைக்கப்படும் வைகாசி மாத மாஹாத்மியத்தின் 8ஆம் அத்தியாயம் தக்ஷனின் யாகம். மிதிலேஸ்வரர் கூறினார், அந்தணரே அவர் இக்ஷ்வாகு வம்சத்தவர். நீரை தானமாக அளிக்காத காரணத்தால் 3 முறை சாதக பறவையாக பிறப்பெடுத்தார். அதன் பின்னர் ஒரு இல்லத்தில் ஒரு வீட்டு பள்ளியாக பிறந்தார். உண்மையில் இது அவருடைய கர்ம வினைக்கு ஏற்றதாகவே உள்ளது. அவர் தன் கடமையை செய்ய தவறியதால் இப்பிறவிகளை அடைய தகுதியானவர் ஆனார். அவர் 1 முறை கழுகாகவும் 7 முறை நாயாகவும் பிறந்ததாக தாங்கள் குறிப்பிட்டீர்கள். இது எனக்கு சற்று பொருத்தமற்றதாக தோன்றுகிறது. நல்லொழுக்கம் மிக்கவர்களையோ அல்லது பரிதாபத்திற்குரிய நிலையில் உதவியற்றவர்களையோ அவர் துன்புறுத்தவோ இகழவோ இல்லை. அவர் நல்லோரை சார்ந்திருக்காததால் அதன் நன்மைகளை அவர் பெறாமல் போயிருக்கலாம். அது இயல்பே. ஆனால் அவர் பிறருக்கு தீங்கு விளைவிக்காததால் அவருடைய செயல்கள் பிறரை துன்புறுத்தும் வகையை சார்ந்தவை அல்ல. அப்படி இருக்க எவ்விதமான உண்மையான காரணமும் இன்றியே அவர் எவ்வாறு இழிவான பிறவிகளை அடைய நேர்ந்தது? நான் தங்களுடைய சீடன், அதோடு தங்களுக்கு மிகவும் விருப்பமானவனும் கூட. என்னுடைய இந்த ஐயத்தை போக்கி அருளுங்கள். அரசன் இவ்வாறு வினவியதும் பெரும்புகழ் பெற்ற ஸ்ருத தேவர் நன்று நன்று என்று வியந்து பாராட்டி பின்வரும் வார்த்தைகளை கூறலானார். ஸ்ருத தேவர் கூறினார், பாவமற்ற அரசனே, நீ வினவியவற்றை நான் உனக்கு எடுத்துரைக்கிறேன். இதே விஷயத்தையே கைலாய மலையின் களங்கமற்ற தூய சிகரத்தில் வீற்றிருந்த சிவபெருமான் பார்வதி தேவிக்கு விரிவாக எடுத்துரைத்தார். இவ்வுலகங்கள் அனைத்தையும் படைத்தருளிய பின்னர் அவற்றின் வாழ்வாதாரத்திற்காக அவர் 2 வழிகளை வகுத்தருளினார். அவை ஐஹிகம், இவ்வுலகம் சார்ந்தவை, மற்றும் ஆமுஷ்மிகம், மறு உலகம் சார்ந்தவை என்பனவாகும். இந்த 2 வாழ்வாதார வழிகளும் ஒவ்வொன்றும் 3 கூறுகளை கொண்டுள்ளது. ஐஹிகம், இவ்வுலகம் சார்ந்த வழி என்பது நீர்தானம் செய்தல், சமைத்த உணவை அளித்தல் மற்றும் மருந்து பொருட்களை அளித்தல் ஆகிய சேவைகளை குறிப்பதாகும். பெரும் பேறு பெற்ற அரசனே, இவையே இவ்வுலகின் உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான காரணங்களாக திகழ்கின்றன. அதே போன்று அரசனே, ஸ்ருதிகளில் வேதங்களில் மறு உலகம் சார்ந்த வாழ்வாதாரத்திற்கும் 3 கூறுகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அவை நல்லோருக்கு செய்யும் பணிவிடை, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு செய்யும் பணிவிடை மற்றும் அறநெறிக்கு தர்மத்திற்கு செய்யும் பணிவிடை. இவற்றை ஒருவன் முன்கூட்டியே ஈட்டிக் கொண்டால் மறுமையில் அவனுக்கு இன்பத்தை அளிக்கும் காரணிகளாக இவை அமைகின்றன. வீட்டில் சமைத்து தயாராக வைக்கப்பட்ட உணவு பயணத்தின் போது ஒருவனுக்கு எவ்வாறு பயன்படுகிறதோ அவ்வாறே இவ்வுலக செயல்களின் ஐக்கிக்கு விளைவுகளும் உடனடியாக பயனளிக்கின்றன. ஆனால் அறவோர்களால் விரும்பப்படும் ஒரு நன்மையான விஷயம் ஏதேனும் ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு சகித்து கொள்ள முடியாததாக மாறினால் அரசனே, அது அவர்களுக்கு தீங்கையும் துன்பத்தையும் விளைவிக்கும். அப்படி இருக்க அவர்களுக்கு எவையெல்லாம் வெறுப்பை தரும் என்று தனியாக கூற வேண்டுமா? அது நிச்சயமாக துன்பத்தையே விளைவிக்கும் என்பது தெளிவு. இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு ஒரு உதாரணமாக பின்வரும் தொன்மையான கதையை அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர். இக்கதை பாவங்களை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. இது மிகவும் அற்புதமானது. இதை கேட்போர் மெய் சிலிர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. முற்காலத்தில் பிரஜாபதிகளில் ஒருவனான தக்ஷன் ஒரு யாகத்தை செய்வதற்காக தன்னை தீட்சை பெற்று தயார்படுத்தி கொண்டார். பூதகணங்களின் தலைவரான சிவபெருமானை யாகத்திற்கு அழைக்க வேண்டி அவர் வெள்ளிமலையான கைலாயத்திற்கு சென்றார். தட்சனின் நன்மையை கருதி சம்புமூர்த்தியான சிவனார் அவரை கண்டதும் இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கவில்லை. அவர் பின்வருமாறு சிந்தித்தாராம்: நான் அனைத்து தேவர்களுக்கும் அமரர்களுக்கும் தந்தையாவேன். நான் நித்தியமானவன். வேதங்களின் வாயிலாக மட்டுமே என்னை அணுக இயலும். தேவேந்திரன், சந்திரன் உள்ளிட்ட முதன்மையான தேவர்கள் அனைவரும் எனக்கு காணிக்கை செலுத்தும் என் பணியாளர்களே ஆவர். எஜமானன் தன் பணியாளனை கண்டதும் எழுந்து நிற்கலாகாது.
கணவன் தன் மனைவியை கண்டதும் எழுந்து நிற்கக்கூடாது. குரு தன் சீடனை கண்டதும் எழுந்து நிற்கலாகாது. சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவர்களின் கருத்தும் இதுவே ஆகும். திருமணத்தின் வாயிலாக ஏற்படும் உறவு முறை ஒருவருக்கு பெருமையையோ முன்னுரிமையையோ அளிப்பதற்கான காரணமாகாது என்று ஸ்ருதிகள் வேதங்கள் அறுதிட்டுரைக்கின்றன. எவருடைய வலிமை, ஞானம், தவ ஆற்றல் மற்றும் மன அமைதி ஆகியவை மற்றவர்களை விட சிறந்தோங்கி விளங்குகின்றனவோ அவரே மற்றவர்களுக்கு மூத்தவராகவும் உயர்ந்தவராகவும் கருதப்படுவார். தகுதி நிலையில் குறைந்தவர்கள் பணியாளர்களாகவே இருப்பார்கள். எஜமானனோ அல்லது தங்களுக்கு கீழானவர்களையோ காணும் போது அளவு கடந்த பாசத்தினால் எழுந்து நின்றால் அத்தகையோரின் ஆயுள், செல்வம், புகழ் மற்றும் சந்ததி ஆகியவை உடனடியாக அழிந்து போகும். ஆகவே என் மாமனார் எனக்கு மிகவும் பிரியமானவர் என்பதால் நான் எழுந்து நிற்கப் போவதில்லை. தக்ஷனின் நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறு சிந்தித்தவராய் அந்த சிவனார் தாம் அமர்ந்திருந்த ஆசனத்திலிருந்து சற்றும் அசையவில்லை. மிருடன் சிவபெருமான் எழுந்து நிற்காததை கண்ட பிரஜாபதி கடும் சீற்றமடைந்தார். மலைமகளின் நாதரான சிவபெருமானின் முன்னிலையிலேயே அவர் சிவனாரை பலவாறாக இகழ்ந்து பேசினார். ஐயகோ, இவனது ஆணவம் என்னே! கல்வி அறிவற்ற வறியவனான இவனது அகந்தைதான் என்னே! வெறும் எலும்பும் தோலுமாக நின்று கொண்டிருக்கும் ஒரு கிழக்காளையே இவனது சொத்து. இவனது செல்வம் அதுவேதான். அதனால்தான் இவன் கபாலத்தை, மண்டை ஓட்டை கையில் ஏந்தி திரிகிறான். இவன் வேத நெறி தவறியவர்களுக்கும் பாஷண்டர்களுக்கும் எளிதில் அணுகக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வித காரணமும் இன்றி வீணாக பெருமை பாராட்டி கொள்ளும் இவனுக்கு நல்வாய்ப்பானது எவ்வாறு மங்களத்தை அருள முடியும்? இவ்வுலகில் மெய்ஞானம் பெற்றவர்கள் புண்ணிய செயல்களை அவற்றை செய்து முடிப்பதன் மூலமாகவே உணர்ந்து கொள்கிறார்கள். அச்சம் கொண்டவனான இந்த வறியவன் குளிரால் வாடுபவனாய் புனிதமான யானை தோலை ஆடையாக அணிபவன். அவன் சுடுகாடே அவனது இருப்பிடம், அரவங்களே அவனது அணிகலன்கள் என்று கூறப்படுகிறது. அவனிடம் வீரமோ ஞானமோ ஏதுமில்லை. ஓநாய்க்கு ஒப்பான அவனிடமிருந்து இவ்விரண்டும் எப்போதோ ஓடி மறைந்து விட்டன. பேய்கள், பூதங்கள், தீய ஆவிகள் மற்றும் பிற கொடிய உயிரினங்களுடன் அவன் எப்போதும் நெருங்கிய தொடர்பிலும் கூட்டுறவிலும் இருக்கிறான். அவனது குலமரபு குறித்து எதுவும் அறியப்படவில்லை. நல்லோர்களால் அவன் மதிக்கப்படுவதில்லை. முன்னொரு காலத்தில் தீய எண்ணம் கொண்ட நாரதனால் தவறாக வழி நடத்தப்பட்டு நான் அவனை நம்பினேன். அவனது தூண்டுதலின் பெயரிலேயே என் மகள் சதியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். அவளும் இப்போது ஒரு தனித்த தர்மத்தை பின்பற்றுபவளாக மாறிவிட்டாள். அவள் அவனது இல்லத்திலேயே மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு போகட்டும். குயவன் செய்த பானை ஒன்று சண்டாளனின் கரங்களுக்கு சென்றால் எவ்வகையிலும் ஏற்கத்தக்கதாகாதோ அதே போல இவனோ அல்லது என் மகளோ எந்த வகையிலும் ஏற்கத்தக்கவர்கள் அல்லர். இவ்வாறு மயங்கிய உள்ளம் கொண்ட தட்சன் உமையையோ அல்லது சிவனையோ அழைக்கவில்லை. அவன் சிவனை பலவாறாக இகழ்ந்து பேசிவிட்டு அமைதியாக தன் இல்லம் திரும்பினான். அதன் பின் அந்த பெருமானை தொடர்ந்து பழித்து கொண்டே அவன் யாகசாலைக்கு சென்றான். அங்குள்ள ருத்விக்குகள், வேள்வி செய்வோர் மற்றும் முனிவர்களுடன் இணைந்து வேள்விக்கான விதிமுறைகளின் படியே அவன் யாகத்தை நிறைவேற்றினான். பிரம்மதேவரையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் தவிர்த்து ஏனைய தேவர்கள் அனைவரும் அங்கு வந்தடைந்தனர். சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள் மற்றும் கிண்ணறர்களும் அங்கு வருகை தந்தனர். அக்காலகட்டத்தில் சாந்தமும் நற்பண்புகளும் நிறைந்த நங்கையான சதி தேவி பெண்களுக்கு இயல்பான மன சஞ்சலத்திற்கு ஆளானாள். அந்த விழாவை காணவும் அங்கு கூடியிருந்த தன் சுற்றத்தாரை சந்திக்கவும் அவள் மிகுந்த ஆவல் கொண்டாள். ருத்ரனால் தடுக்கப்பட்ட போதிலும், தன் தந்தையால் அவமதிக்கப்பட்டு இகழப்பட்டிருந்த போதிலும், பெண்களுக்கு இயல்பான அந்த மன சஞ்சலத்தின் காரணமாக அவள் அங்கு செல்லவே தீர்மானித்தாள். சிவனார் அவளை தடுத்து இவ்வாறு கூறினார்: சிறந்த திருமேனி அழகுடையவளே, அவர் என்னை அந்த பொது சபையில் எப்போதும் இகழ்ந்து பேசுகிறார். அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாகும். அதை செவிமடுக்க நேர்ந்தால் நீ உன் உடலையே துறந்து விடுவாய் என்பது உறுதி.
அது தாங்கிக் கொள்ள இயலாததாக இருப்பினும் நான் என் இல்லறத்தை குடும்ப வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள விரும்புவதால் நானும் அதை சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. சாந்த குணம் கொண்ட நங்கையே, நான் எதை செய்கிறேனோ அதையே நீயும் செய்ய முற்படுகிறாய். ஆகவே யாகசாலைக்கு செல்லாதே. நிச்சயமாக உனக்கு எதுவும் மங்களகரமானதாக நிகழாது. இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்ட போதிலும் அந்த தேவி தனது மன சஞ்சலத்தை கைவிடவில்லை. சதி தேவி தன் இல்லத்திலிருந்து தனியாக நடந்தே புறப்பட்டாள். அவளை கண்டதும் நந்தி தேவர் மௌனமாக அந்த தேவியை தன் முதுகில் சுமந்து கொண்டார். அப்போது கோடிக்கணக்கான பூதகணங்கள் சதி தேவியை பின்தொடர்ந்து சென்றன. யாகசாலைக்கு சென்றடைந்த அவள் முதலில் பெண்களுக்கென்ன ஒதுக்கப்பட்டிருந்த அந்தப்புற பகுதிக்குள் சென்றாள். சதி தேவியை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் மௌனம் சாதித்தனர். அதனால் மன துயரம் அடைந்த அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். தன் கணவரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவாறே அவள் வட திசையில் அமர்ந்திருந்த யாக மேடைக்கு சென்றாள். அவளை கண்டதும் அவளது தந்தையும் அங்கு கூடியிருந்த மற்றவர்களும் அவளுக்கு எவ்வித ஆசியும் வழங்காமல் மௌனமாக நின்றனர். ருத்ரருக்கு ஆகுதி பலி உணவு வழங்கும் நேரம் வரும் வரை தன் தந்தை நிகழ்த்திய யாக சடங்குகளை அவள் உற்று நோக்கி கொண்டிருந்தாள். ருத்ரனாரை தவிர்த்துவிட்டு தன் தந்தை யாகத்தை தொடர்ந்த போது விழிகளில் நீர் ததும்ப அவர் பின்வருமாறு கூறினாள். தேவி கூறினாள், பெரியோர்களை அவமதிப்பதும் அவர்களுக்கு எதிராக செயல்படுவதும் பொதுவாக ஒருவரின் நல்வாழ்விற்கு உகந்ததல்ல. ருத்ரரே, இவ்வுலகங்களை படைத்தவர், இவ்வுலகங்களை நிர்வகிப்பவரும் அவரே. அனைத்திற்கும் மேலான எக்காலத்திற்கும் மாறாத பரம்பொருள் அவரே. அப்படி இருக்க ருத்ரருக்கு மட்டும் ஹவிஸ் யாக படையல் ஏன் வழங்கப்படவில்லை? ஏன் இங்கு கூடியுள்ள மற்றவர்கள் ஏன் உங்கள் தீய எண்ணங்களை வெளிப்படுத்தி கண்டிக்கவில்லை? நற்பண்புகள் நிறைந்த பெரியோர்கள் ஒருபோதும் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு தலை விதிதான் பாதகமாக அமைந்துவிட்டதோ? அவள் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே பூஷன் எனும் தேவர் உரக்க சிரிக்கத் தொடங்கினார். தனது மங்களத்தன்மையை இகழ்ந்திருந்த பிருகு முனிவர் தன் மீசையையும் தாடியையும் முறுக்கத் தொடங்கினார். மற்றவர்கள் தங்கள் கரங்கள், கால்கள், தொடைகள் மற்றும் விலாபுரங்களை ஆணவத்துடன் தட்டி கொண்டனர். துரதிருஷ்டசாலியான அவளது தந்தை அவளை பலவாறாக இகழ்ந்து பேசினார். அதனை கேட்டதும் ருத்ரனாரின் பத்தினியான சதி தேவி தன் மனதிற்குள் அளவற்ற சீற்றம் கொண்டாள். அத்தகைய இழிவான சொற்களை கேட்டதற்கான பிராய சித்தத்தை செய்து கொள்ளும் பொருட்டு அனைவரும் கண்டு கொண்டிருக்கையிலேயே யாக மேடையின் நடுவே எரிந்து கொண்டிருந்த யாக தீயில் சதிதேவி தன் உடலை ஆகுதியாக்கினாள். அங்கே பெரும் கூக்குரலும் ஆரவாரமும் எழுந்தன. உடனே விரைந்து சென்ற பிரமத கணங்கள் நடந்த விவரங்கள் அனைத்தையும் தேவாதி தேவனான சிவனாரிடம் சென்று அறிவித்தன. அச்செய்தியை கேட்டதும் ருத்ரனார் சட்டென்று எழுந்து நின்றார். அவர் இவ்வுலகத்தையே அழித்தொழிக்கும் காலதேவனை போன்றதொரு கோர வடிவத்தை அடைந்தார். அவர் தன் சடை முடியை தன் கரத்தினாலேயே பிடுங்கி எறிந்து அதை தரையில் ஓங்கி அடித்தார். அதிலிருந்து அளவற்ற வலிமை கொண்ட ஒரு வீரன் தோன்றினான். 1000 கரங்களையும் பிரம்மாண்டமான உடலையும் கொண்ட வீரபத்ரர் பிரபஞ்சத்தை அழிக்கும் கடவுளான காலனின் பேரொளி தாமும் ஏற்றுக்கொண்டார். கரங்களை வணக்கத்துடன் கூப்பியவாறு அவர் சிவபெருமானிடம் ஹரனிடம் பின்வருமாறு கூறலானார். நான் எக்காரியத்திற்காக படைக்கப்பட்டேனோ அக்காரியத்தில் என்னை ஈடுபடுத்துவீராக. இவ்வாறு கூறப்பட்டதும் கடும் சினமுற்ற துர்ஜடி சிவனார் தன் முன் நின்ற வீரபத்ரனை கண்டு இவ்வாறு மொழிந்தார். என்னை இகழ்ந்தவனும் எவனை காரணமாக கொண்டு என் அன்பு மனைவி தன் உயிரை மாய்த்து கொண்டாலோ அந்த தட்சனை நீ கொன்று விடுவாய். மிகுந்த வலிமை வாய்ந்த பூதகணங்களும் ஆவிகளும் இவனுடன் வீரபத்ரனுடன் துணையாக செல்லட்டும். இறைவனால் இவ்வாறு கட்டளையிடப்பட்டது. அவர்கள் அனைவரும் யாகசாலைக்கு சென்றனர். அங்கே கூடியிருந்த பெரும் வீரர்களான தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மற்றும் பிறர் அனைவரையும் அவர்கள் தாக்கினர்.
சிவபெருமானின் சடை முடியிலிருந்து தோன்றிய வீரபத்ரர் யாகத்தில் நடந்தவற்றை எண்ணி ஏளனமாக புன்னகைத்த பூஷணனின் பற்களை உடைத்தார். தீய எண்ணம் கொண்ட பிருகுமுனிவரின் மீசையை அவர் வேரோடு பிடுங்கி எறிந்தார். மிகுந்த ஆற்றல் வாய்ந்த வீரபத்ரர் யாகத்தின் போது தட்சனால் தடவி பாராட்டப்பட்டிருந்த பல்வேறு உடல் உறுப்புகளை வெட்டி வீழ்த்தினார். தட்சனின் தலையை துண்டிப்பதற்காக அவர் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டார். முனிவர்கள் ஓதிய மந்திரங்களால் அவனது தலை நன்கு காக்கப்பட்டிருந்தமையால் அதை துண்டிக்க இயலவில்லை. அது வன்முறையால் துண்டிக்கப்படக்கூடியதல்ல. இதை அறிந்த ஹரனாரான சிவபெருமான் தாமே அங்கு எழுந்தருளி அந்த தீயவனின் தலையினை துண்டித்தார். யாகத்திற்காக வந்திருந்தவர்கள் அழித்த பின்னர் அவர் தம் பரிவாரங்களுடன் தமது இருப்பிடத்திற்கு திரும்பினார். அந்த படுகொலையிலிருந்து தப்பி பிழைத்த சிலர் பிரம்மதேவரிடம் சென்று அடைக்கலம் புகுந்தனர். அவர்களுடன் இணைந்து பிரம்மதேவர் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாய மலைக்கு சென்றார். பல்வேறு வகையான இதமான வார்த்தைகளை கொண்டு அவர் ருத்ரரை சாந்தப்படுத்தினார். அந்த பரம்பொருள் பிரம்மதேவருடன் யாகசாலைக்கு சென்று யாகத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பித்தார். பின்னர் சிவபெருமான் தட்சனுக்கு ஒரு ஆட்டுத் தலையை அருளினார். அந்த ஆட்டின் தாடி நற்பண்புகள் நிறைந்த பிருகுமுனிவருக்கு அளித்தார். பூஷன் என்பவனுக்கு அவனது பற்களை திரும்ப அளிக்காத சிவபெருமான் பற்கள் இல்லாமலேயே மாவு பிண்டங்களை உட்கொள்ளும் ஆற்றலை அவனுக்கு அருளினார். சிதைவுற்றிருந்த அவனது உடல் உறுப்புகள் அது வன்முறையால் துண்டிக்கப்படக்கூடியதல்ல. இதை அறிந்த ஹரன் சிவபெருமான் தாமே அங்கு எழுந்தருளி அந்த தீயவனின் தலையை துண்டித்தார். யாகத்திற்காக வந்திருந்தவர்களை அழித்த பின்னர் அவர் தம் பரிவாரங்களுடன் தமது இருப்பிடத்திற்கு திரும்பினார். அந்த படுகொலையிலிருந்து தப்பி பிழைத்த சிலர் பிரம்மதேவரிடம் சென்று அடைக்கலம் புகுந்தனர். அவர்களுடன் இணைந்து பிரம்மதேவர் சிவனாரின் இருப்பிடமான கைலாய மலைக்கு சென்றார். பல்வேறு வகையான இதமான வார்த்தைகளை கொண்டு அவர் ருத்ரனாரை சாந்தப்படுத்தினார். அந்த பரம்பொருள் பிரம்மதேவருடன் யாகசாலைக்கு சென்று யாகத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பித்தார். பின்னர் சிவபெருமான் தட்சனுக்கு ஒரு ஆட்டுத் தலையை அருளினார். அந்த ஆட்டின் தாடியை நற்பண்புகள் நிறைந்த பிருகுமுனிவருக்கு அளித்தார். பூஷன் என்பவனுக்கு அவனது பற்களை திரும்ப அளிக்காத சிவனார் பற்கள் இல்லாமலேயே மாவு பிண்டங்களை உட்கொள்ளும் ஆற்றலை அவனுக்கு அருளினார். சிதைவுற்றிருந்த அவனது உடல் உறுப்புகள் சிலவற்றை சிவபெருமான் சீர்படுத்தினார். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். அந்த நற்பண்பாளர் தட்சன் நடத்திய யாகம் பிரம்மதேவர் மற்றும் சிவனாரின் முன்னிலையில் முன்னரை போலவே மீண்டும் தொடங்கப்பட்டது. யாகம் நிறைவுற்றதும் தேவர்கள் அனைவரும் அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். ருத்ரர் மிக கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு பெரும் தவத்தை செய்ய தொடங்கினார். கங்கை நதிக்கரையில் அமைந்திருந்த ஒரு புன்னாக மரத்தின் அடியில் அமர்ந்து ருத்ரனார் அந்த பெரும் தவத்தை மேற்கொண்டார். தட்சனின் மகளும் கற்புக்கரசியுமான சதிதேவி தனது உடலை துறந்து மேனைக்கும் இமவானுக்கும் மகளாக மீண்டும் அவதரித்தாள். அவள் இமயமலையின் அரண்மனையிலேயே வளர்ந்து வந்தாள். இக்காலகட்டத்தில் தாரகன் எனும் பெயருடைய ஒரு வலிமைமிக்க அசுரன் கடுமையான தவத்தின் வாயிலாக பரமேஷ்டியான பிரம்மதேவரை பெரிதும் மகிழ்வித்தான். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மற்றும் நாகங்கள் ஆகிய எவராலும் எத்தகைய ஆயுதங்களையோ அல்லது மிகுந்த ஆற்றல் கொண்ட எரிபடைகளையோ பயன்படுத்தினாலும் கூட தன்னை கொல்ல இயலாதவாறு இருக்க வேண்டும் எனும் வரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ருத்ரனாரின் மகனை தவிர வேறு எவராலும் அந்த அசுரனை கொல்ல இயலாதவாறு இருக்க வேண்டும் என்பதே அந்த வரத்தின் சாராம்சமாகும். உலகங்களுக்கெல்லாம் பிதாமகரான பிரம்மதேவர் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அந்த வரத்தை அவனுக்கு அருளினார். ஏனெனில் அக்காலகட்டத்தில் ருத்ரனுக்கு மகனோ அல்லது மனைவியோ எவரும் வாய்ந்திருக்கவில்லை. வரத்தை பெற்ற அந்த அசுரன் தன் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்று உலகங்களை துன்புறுத்த தொடங்கினான். தன் இருப்பிடத்தில் தரை மெழுகுதல் போன்ற பணிகளை செய்வதற்காக தேவர்களை தன் பணியாளர்களாகவும் தேவ பெண்டிரை தன் பணிப்பெண்களாகவும் ஆக்கி கொண்டான்.
பின்னர் அவனால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் பிரம்மதேவரிடம் அடைக்கலம் புகுந்தனர். அவர்கள் விவரித்த தங்கள் துயரங்களை கேட்ட வேதசான பிரம்மதேவர் தேவர்களிடம் பின்வருமாறு கூறலானார். தேவர்களே, வரமளிக்கும் வேளையில் ருத்ரனாரின் மகனை தவிர வேறு யாராலும் அவனை அழிக்க முடியாது என்ற வரத்தை அந்த துஷ்டனுக்கு நான் அளித்திருந்தேன். முன்னொரு காலத்தில் ருத்ரனின் மனைவியான சதி தேவி ஒரு யாகத்தில் தன் உடலை துறந்தாள். அவள் இப்போது இமயமலையில் மகளாக பிறந்துள்ளாள். இவள் பார்வதி என்று அழைக்கப்படுகிறாள். ருத்ரனார் இமயமலையின் சிகரத்தில் கடுந்தவம் இயற்றி வருகிறார். உலகங்களின் தலைவனான ருத்ரனாரை தேவி பார்வதியுடன் இணைத்து வையுங்கள். மீண்டும் தேவர்களின் தலைவனும் பாக்கன் என்ற அசுரனை தண்டித்தவருமான தேவேந்திரனின் அவையில் அங்கு கூடியிருந்த முக்கிய தேவர்களுடனும் தீக்ஷணனுடனும் பிரகஸ்பதியுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். தன் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் நாரத மாமுனிவரையும் ஸ்மரனையும் மன்மதனையும் எண்ணினார். அவர்கள் அங்கு வந்ததும் பாலன் என்ற அசுரனின் எதிரியான தேவேந்திரன் அவர்களிடம் பின்வருமாறு கூறலானான். தாங்கள் தயவு செய்து இமயமலையிடம் சென்று பின்வரும் வார்த்தைகளை கூறி அவருக்கு அறிவுறுத்துங்கள். தங்களின் மகளான இவள் முன்னொரு காலத்தில் தட்சனின் மகளாகவும் ஹரனாரின் சிவபெருமானின் மனைவியாகவும் திகழ்ந்த சதி தேவி ஆவாள். அவரிடமிருந்து பிரிந்த இவள் 10 தோழியருடன் இணைந்து தம் மலை சிகரத்தில் தவம் இயற்றி வருகிறாள். மிருடரும் சிவபெருமானும் தமது மலை சிகரத்திலேயே தவம் இயற்றி வருகிறார். அவருடைய அன்பிற்குரிய இவளை அந்த மிருடருக்கு பணிவிடை செய்யுமாறு நியமிப்பீராக. இவள் நிச்சயமாக அவருடைய மனைவி ஆவாள். அவரே இவளுக்கு கணவராகவும் அமைவார். தேவேந்திரனால் இவ்வாறு பணிக்கப்பட்ட நாரத மாமுனிவர் மலையரசனான இமயமலையிடம் சென்று தேவேந்திரன் அறிவுறுத்தியபடியே அனைத்தையும் செய்து முடித்தார். அதன் பின்னர் தேவேந்திரன் மன்மதனை காமனை அழைத்து அவனிடம் பின்வருமாறு கூறலானார். தேவர்களின் நலனுக்காகவும் மிருடரின் சிவபெருமானின் நன்மைக்காகவும் நீ வசந்த காலத்துடன் இணைந்து ருத்ரனாரின் தவச்சாலையை நோக்கி செல்வாயாக. உள்ளத்தில் மையல் உணர்வை எழுப்பக்கூடிய வசந்த காலத்தின் சிறப்பம்சங்களை அங்கே வெளிப்படுத்துவாயாக. தேவி பார்வதி மிருடரின் அருகில் இருக்கும் வேளையில் நீ உன் மையல் அம்புகளை தொடுத்து அந்த பரம்பொருளை பார்வதி தேவியின் பால் ஈர்ப்பாயாக. அவர்கள் இருவரின் சங்கமம் நிகழும் கணமே நமது நோக்கம் முழுமையாக நிறைவேறும். இவ்வாறு கட்டளையிடப்பட்டதும் ஸ்மரணான மன்மதன் அப்படியே ஆகட்டும் என்றுரைத்து உடனடியாக புறப்பட்டான். அவன் ரதி தேவி, வசந்தன் மற்றும் தனது முழு பரிவாரங்களுடன் அந்த வனத்தை நோக்கி சென்றான். தனது ஆற்றலால் இதமான தென்றல் தவழும் அந்த அழகிய வனம் முழுவதும் உரிய காலத்திற்கு முன்னரே வசந்த காலம் பூத்து குலுங்குமாறு அவன் செய்தான். ஒரு சமயம் தேவாதி தேவனான சிவபெருமான் தேவி பார்வதியின் பணிவிடையில் பெரிதும் மகிழ்ந்தார். அவர் அன்னை பார்வதியை தன் மடியில் அமர்த்தி கொண்டு அவளிடம் ஏதோ உரையாடத் தொடங்கினாள். இதுவே அந்த பரம்பொருளுக்கும் அவரது அன்பு துணைவியாருக்கும் இடையிலான சங்கமத்திற்கு ஏற்ற தருணம் என்று ஸ்மரன் தீர்மானித்தார். அவர் தனது அழகிய மென்மையான வில்லினை ஏந்தி கொண்டு ஹரனாருக்கு சிவபெருமானுக்கு பின்னால் சென்று நின்றார். ஒரு மரத்தை மறைவாக கொண்டு அதன் பின்னால் ஒளிந்து கொண்டு அவர் தனது மையல் அம்பினை எய்தார். அவர் 2வது அம்பையும் வில்லில் பூட்டி அதை எய்வதற்கு முழு முயற்சி செய்தார். தன் மனம் இவ்வாறு சலனமடைவதைக் கண்டு கலக்கமுற்ற மிருடர், என் மனம் பொதுவாக இவ்வாறு சலனமடையாதே, யாரால் இது களங்கப்படுத்தப்பட்டது என்று சிந்திக்க தொடங்கினார். இவ்வாறு கவலை கொண்ட அவர் திரும்பி பார்த்த பொழுது பின்னால் கண்டபோது தன் அருகிலேயே காமனான மன்மதன் நிற்பதைக் கண்டார். பெரும் கோபம் கொண்ட அவர் தன் நெற்றியில் உள்ள 3வது விழியை திறந்தார். அதே சமயம் தேவி பார்வதியை தனது மடியிலிருந்து விலக்கி வைத்தார். அவரது நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட கடும் அக்னி பிளம்பு அனைத்து உலகங்களையும் நடுநடுங்கச் செய்தது. அந்த அக்னியில் அகப்பட்டு மன்மதன் தனது வில்லுடன் கன பொழுதில் எரிந்து சாம்பலானான்.
தங்களின் நோக்கம் நிறைவேறாததைக் கண்ட தேவர்களும் வசந்தனும் ரதி தேவியும் இனி தங்களுக்கு ஏதேனும் தண்டனை கிடைக்குமோ என்று அஞ்சி அங்கிருந்து ஓடி மறைந்தனர். தேவி பயந்து போனாள். அவள் விழிகளை மூடிக்கொண்டு வெகு தூரம் ஓடினாள். ஒரு பெண்ணின் இருப்பை தவிர்ப்பதற்காக மிருதர் அந்த இடத்திலிருந்து மறைந்து போனார். ருத்ரனுக்கு பிரியமானதும் அதே சமயம் அவளது நன்மைக்கு உகந்ததுமான ஒன்றை செய்ய விரும்பிய தேவேந்திரன் துரதிருஷ்டவசமான விளைவை அடைந்தான். மிகவும் விரும்பத்தகாத ஒன்றை செய்பவரின் விஷயத்தில் மிக மோசமானதையே எதிர்பார்க்க வேண்டும். எனவே இக்ஷ்வாகு குலத்தின் வழி தோன்றலும் மந்த புத்தி உள்ளவனும் எப்போதும் புனிதர்களுக்கு எதிராக இருப்பவனுமானவன் தனது சொந்த நலனுக்கு உகந்ததாக இருந்திருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு சேவை செய்யும் சடங்கை செய்யவில்லை. அவன் பெரும் துன்பத்தை அனுபவித்தான். மேலும் அவன் கீழ்மட்ட உயிரினங்களில் பிறந்தான். எனவே நல்லவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அது எல்லா நோக்கங்களையும் நிறைவேற்றும். ருத்ரனுக்கு பிடிக்காத ஒன்றை செய்ததால் ஸ்மரன் பெரும் பிரபுவாக இருந்த போதிலும் தனது அடுத்த பிறவியில் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார். இந்த புண்ணிய புராண கதையை இரவும் பகலும் செவிமடுப்பவர்கள் பிறப்பு, இறப்பு, முதுமை போன்றவற்றிலிருந்து சந்தேகமின்றி விடுபடுவார்கள். வைசாக மாதமான வைகாசி மாதத்தின் 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.